இந்த மாதிரி மட்டும் வீட்டில் யாருமே ட்ரை பண்ணிடாதீங்க. நான் என்ன செஞ்சேன் பார்க்குறீங்க. நம்ம சின்ன வயசுல அந்த கலக்கலை சாப்பிட்டு கொள்ளுங்க, அதுதாங்க நானும் செய்யலான்னு சொல்லிட்டு பல வருஷத்துக்கு அப்புறம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணேன். அதுலேயே ஒன்று மாவு போடுற கப்பில் வந்து 1 கப் சக்கரை போட்டேன். நான் வந்து வீட்டில் இருக்க கோதுமை மாவில் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் 1 கப் கோதுமையை கொட்டினேங்க. பார்த்தா கலக்க அது தண்ணியாகவே தான் இருந்துச்சு. சரி இன்னொரு டப்பாவை எடுத்து கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டப்பா மாவும் கொட்டினேங்க. அதுக்கப்புறம் அது தண்ணியாகவே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடையில் வாங்கிட்டு வந்து மைதா மாவெல்லாம் எடுத்து கொட்டி பார்த்தா இப்படி தாங்க இருந்துச்சு. இந்த மாதிரி வராதே, என்னடா இது சப்பாத்தி மாவு பதத்துக்குள்ளே இருக்கணும், இதனடா இழுத்தா கையோட வருது அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப நேரம் போராடிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் யோசிச்சுட்டு இருந்தேங்க. சரி ஓகே அதை கட் பண்ணி பாப்பா வருதான்னு சொல்லி பார்த்தா அது இழுத்துக்கிட்டே போகுது. எங்கிட்டோ நான் ஒரு பக்கெட்டு கட் பண்ணால் அது ஒரு பக்கெட்டு போகுது. கஷ்டப்பட்டு பல மணி நேரம் போராடி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் போட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு கஷ்டப்பட்டு போட்டு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றதா டேஸ்ட் வந்து நல்லா தான் இருந்தது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. என்ன தான் கலக்கலாம் நம்மளை கைவிட்டு இருந்தாலும் நெக்ஸ்ட் நான் ஒரு நல்ல டிஷ்ஷோட வந்து உங்களை கலக்கிறேன். பாய்.